எல்லா துறையிலையுமே டீசென்ட்ரலைசேஷன் வரணுங்கிறது தான் அடிப்படை கோட்பாடு. இப்போ நான் நிறைய ஒரு புத்தக கண்காட்சிகளுக்கு போகிறேன். நிறைய ஊருங்களில் அந்த கலெக்டர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக புத்தக கண்காட்சிகளை பண்ணுறப்போ ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது டிஸ்ட்ரிக்ஸ்லாம். இப்போ உதாரணமாக திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, நீங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸு, மக்கள் நிறைய பேர் வர்றது, முக்கியமாக குழந்தைங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த செலிப்ரேஷன் வந்து பரவலாயிருக்கு. ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சென்னை மட்டுமே ஒரு புத்தக கண்காட்சியாக இருந்தப்போ என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை புக் ஃபேரில் தான் எல்லா பப்ளிஷர்ஸுமே வந்து ஸ்டால் போடுவாங்க. மற்ற ஊர்களெல்லாம் லிமிட்டடாக ஒரு 100 பேர், 150 பேர், 200 பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு 1000 ஸ்டால்ஸ் வந்துட்டு சென்னை புக் ஃபேரில் வர்றது நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்லி சின்ன பப்ளிஷர்ஸ், புக் செல்லர்ஸ் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்து மாவட்டத்துலேயுமே புக் ஃபேர் நடக்கும். முன்னாடி வெளியிருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க. இப்போ அவங்கவுங்க ஊர்லேயே புக் ஃபேர் வர்றப்போ, இப்போ உதாரணமாக சென்னை புக் ஃபேர் இது முடிஞ்சவனையே வந்து செங்கல்பட்டில் நடக்கும், இல்லைன்னா திருவள்ளூரில் நடக்கும்.